அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்னுடைய கான்செப்ட்ஸும் நம்ம பார்த்து வந்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல 8th லெசனுடைய பிளானிங் கமிஷன், ஓகேங்களா, NDC நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அது சார்ந்த கான்செப்ட்டை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோல நிதி ஆயோக்னு சொல்லக்கூடிய அமைப்பினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நிதி ஆயோக்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். There is nothing but நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் அப்படிங்கறதான் நிதி ஆயோக்னுடைய மெயினான எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா? ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறதான் நிதி ஆயோக்னுடைய எக்ஸ்பான்ஷன். இது ஒரு முறை நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சரி, இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா, which was established in 2015, 2015. ஓகேங்களா? பை பாசிங் a resolution in the parliament, நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட தீர்மானத்தின் மூலமா பாத்தீங்க அப்படின்னா இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. சரி, சோ எதுக்கு மாற்றா உருவாக்கப்பட்டது? which was replaced the planning commission. 60 ஆண்டுகளுக்கு மேலே இருந்த அந்த திட்டக்குழுன்னு சொல்லக்கூடிய பிளானிங் கமிஷனுக்கு மாற்றா உருவாக்கப்பட்டதான் நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு. சோ இந்த நிதி ஆயோக் அமைப்பினுடைய மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா, that is மத்திய மாநில அரசுகளினுடைய ஒருங்கிணைப்போட, ஓகேங்களா, சோ அவங்களுக்கான தேவைகளையும் திட்டங்களையும் வகுத்து கொடுக்கறது நிதி ஆயோக்னுடைய வேலை. ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கறத வலுப்படுத்துறது இது நிதி ஆயோக்னுடைய மெயினான நோக்கம். which means பிளானிங் கமிஷனோட ரோலும் அதுதான். ஓகேங்களா? அதாவது மத்திய அரசு கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா சில பரிந்துரைகளை கொடுப்பாங்க. இந்தியா பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைகிறதுக்கும், ஓகேங்களா, சோ டெவலப்மெண்ட்ஸ் அட்டைன் பண்றதுக்கும் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத பரிந்துரையாக பிளானிங் கமிஷன் கொடுப்பாங்க. ஆனா அதுல ஸ்டேட்ஸ்னுடைய பங்களிப்பு இருக்காது. ஸ்டேட்ஸ் கிட்ட கன்சல்டே பண்ண மாட்டாங்க. ஆனா நிதி ஆயோக் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க, மாநிலங்களுடைய ஐடியாஸையும் கேட்டு அவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட்ஸ்க்கு தேவையான சஜஷன்ஸை கொடுப்பாங்க. அப்போ வெறும் ஆலோசனைகள் கொடுக்கறது மட்டும் இல்லாம அலோகேட்டிங் த ரிசோர்சஸ், ஓகேங்களா, சோ வளங்களை வந்துட்டு எந்தெந்த மாநிலத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மூல வளங்களை அலோகேட் பண்றதும் சரி, மாநில அரசுகள் கிட்ட சில பரிந்துரைகளை கொடுக்கறதும், மாநில அரசுகளை நிதி ஆயோக்னுடைய அங்கமாக வச்சிருக்கிறதும் சரி, இதுதான் பிளானிங் கமிஷனுக்கும் நிதி ஆயோக்னுடைய மெயினான ரோல். அப்போ நிதி ஆயோக்னுடைய மெயினான ரோல் என்ன, முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாகவும் உருவாக்கப்பட்டது. சிம்பிளா சொல்லணும்னா அதிகார பரவலாக்கம் செய்யும் நோக்கத்துடன் இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டது. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் த பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு கூட்டாட்சியை வலுப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த நிதி ஆயோக். அப்ப பிளானிங் கமிஷனுக்கு மாற்றம் இந்த நிதி ஆயோக் உருவாக்குறாங்க அப்படிங்கும் போது பொருளாதார வளர்ச்சியில இதுவரை அரசுக்கு இருந்து வந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே குறைக்கப்படுது. அப்ப பிளானிங் கமிஷன் இருக்கும் போது எக்கனாமிக்கல் டெவலப்மெண்டா கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா நிதி ஆயோக் வந்ததுக்கு பிறகு முழுக்க தனியார் நிறுவனங்களுடைய கைகள்ல அந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது கொடுக்கப்பட்டது. சோ அதிக கான்ட்ரிபியூஷன்ஸ் யார்கிட்ட போக ஆரம்பிச்சதுன்னா பிரைவேட் அமைப்புகள் கிட்ட, பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட போக ஆரம்பிச்சது. சரி, அப்படி பிளானிங் கமிஷனுக்கு மாற்றா நிதி ஆயோக் கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 5 years 5 ஆண்டுகள் அப்படிங்கறத டார்கெட்டா பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த 5 ஆண்டுகளுக்குள்ளார எவ்வளவு டார்கெட் அச்சீவ் பண்றாங்களோ அதுதான் அவங்களுடைய எய்மா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த 5 வருஷத்துக்கு அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கே அவங்களுக்கு சவாலா இருக்குமே தவிர, அந்த சிச்சுவேஷன்ல ஏதாவது நிலைமை மாறுது, இந்தியா வேற விதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குதுன்னா அதுக்கான திட்டங்கள் அந்த திட்டமிடல் ஆணையத்துக்கிட்ட இல்ல. ஓகேங்களா? பிளானிங் கமிஷன் கிட்ட கிடையாது. ஆனா நிதி ஆயோக்கு 5 years தான் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்ல. இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை என்ன பண்ணிட்டே இருக்கலாம், மாற்றிக்கிட்டே இருக்கலாம். சோ அப்ப இதுக்காக தான் சோ பிக்ஸ்டு இயர் ஆகும், டார்கெட் இல்லாமலும் பயணிக்கிறதுக்கு மாற்றா பிளானிங் கமிஷனுக்கு மாற்றா நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது. அண்ட் தென் பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் அதுல இருக்காது. பட் ஆனா நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுடைய பங்களிப்பு அதுல ரொம்ப முக்கியமானதா இருந்து. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் வைஸ் சேர்மன், ஆபீசர்ஸ் இவங்க எல்லாரும் பிரைம் மினிஸ்டர்ஸ் கிட்ட டைரக்ட் கான்டாக்ட் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஆனா நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் சோ பிரதமர் தான் தலைமை தாங்கி இருந்தாலும் சோ வைஸ் சேர்மன் சொல்லக்கூடிய துணைத் தலைவர், தலைமை நிர்வாக அதிகாரின்னு சொல்லக்கூடிய சிஇஓ, அண்ட் தென் நிபுணர்கள் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும், அண்ட் தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் மெம்பர்ஸ், பார்ட் டைம் மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே பிரதமருக்கு நேரடியாக பதில் சொல்வார்கள். சோ பிரைம் மினிஸ்டர் கூட டைரக்டா இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். அப்ப அது மூலியமா அந்த திட்டங்களை மேலும் செயல்படுத்த முடியும். ஆனா இது எங்க கிடையாது, பிளானிங் கமிஷன்ல இல்ல. அடுத்தது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ்னுடைய பங்களிப்பு அதுல இல்ல. ஆனா நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுகளுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? சோ இவங்களுடைய அணுகுமுறையே பாத்தீங்கன்னா அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான விஷயங்களை கொண்டதாக அமைஞ்சிருந்தது. இதே பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள், அதுவும் சென்ட்ரல் முடிவு பண்ற மாதிரி இருந்தது. ஆனா நிதி ஆயோக் அப்படி கிடையாது. சோ மாநிலத்துக்கு மாநிலம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரியான திட்டங்களை வகுத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டேட்ஸோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் உள்ளுக்குள்ளார கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது திட்டமிடல் ஆணையத்துடைய பங்களிப்புங்கிறது விரிந்த திட்டங்களை உருவாக்குவது என்றாலும் வெறும் அட்வைசரி பாடியா மட்டும்தான். அதாவது திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு அட்வைசரி பாடியாக மட்டும்தான் யார் செயல்பட்டாங்க, பிளானிங் கமிஷன் செயல்பட்டாங்க. ஆனா நிதி ஆயோக் அப்படி இல்ல, அட்வைசரி பாடியாகவும் இல்லாம அடிஷனலா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ஸுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வளங்களை ஒதுக்கீடு செய்யறது, ரிசோர்சஸ் அலோகேட் பண்றதுலயும் முக்கிய பங்கு வகிச்சது யார் அப்படின்னா நிதி ஆயோக். ஓகேங்களா? அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி
பிளானிங் கமிஷன்ல ஸ்டேட்ஸுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஆனா நித்தி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் நேரடியா கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்ஸ்னுடைய வாய்ஸ்க்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அப்படி பிளானிங் கமிஷனுக்கும் நித்தி ஆயோக்கும் மாற்றா உருவாக்கப்படுறதுக்கு ரீசன் 5 years டார்கெட், ஸ்டேட்ஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாதது, அட்வைசரி பாடியை மட்டும் இல்லாம ரிசோர்சஸ் அலோகேட் பண்றது, எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி நடத்தாம வளங்களுக்கு ஏற்ற மாதிரி மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது போன்ற காரணங்கள் தான் பிளானிங் கமிஷனுக்கு மாற்றா நித்தி ஆயோக் உருவாக்கப்படுறதுக்கு ரீசன்ஸ் அமைஞ்சது. இப்போ அந்த நித்தி ஆயோக்னுடைய ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? ஸோ அதாவது நித்தி ஆயோக்னுடைய கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நித்தி ஆயோக் பொறுத்த வரைக்கும் யார் சேர்பர்சனா இருப்பாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் வில் பி த சேர்பர்சன். ஸோ இந்தியாவுடைய பிரதமரா யார் இருக்காங்களோ அவங்க தான் நித்தி ஆயோக்னுடைய தலைவராக இருப்பாங்க. அண்ட் தென் அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வைஸ் சேர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். அந்த வைஸ் சேர்மன் யார் அப்படின்னா, தேவர் நாமினேட்டட் பை த பிரைம் மினிஸ்டர், பிரதமரால நியமிக்கப்படுறவங்களா இருந்தாங்க. ஸோ பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர் யாராவது ஒருத்தர் தான் வைஸ் சேர்மனா இருப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. பிரதமரால் நியமிக்கப்படுற யாரு வேணாலும் நித்தி ஆயோக்னுடைய தலைவராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த முதல் நிதி ஆயோக்னுடைய துணைத் தலைவராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா, பிரசன்ட் 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் இருக்கக்கூடிய மிஸ்டர் அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவர் தான் முதல் நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டப்போ அதனுடைய முதல் துணைத் தலைவராக இருந்திருப்பார். அண்ட் தென் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய சிஇஓ, தலைமை நிர்வாக அதிகாரியை அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். அவர் யார் அப்படின்னா, அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர். ஸோ ஒட்டுமொத்த நித்தி ஆயோக்னுடைய நிர்வாகம் சார்ந்த விஷயங்களை கட்டமைக்கிறவர் ஸோ சிஇஓன்னு சொல்லக்கூடிய தலைமை நிர்வாக அதிகாரி. இதை தாண்டி there were 5 full time members, 5 முழு நேர உறுப்பினர்கள், மேக்சிமம் 2 part time members, அதிகபட்சம் 2 பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த பகுதி நேர உறுப்பினர்கள் யாரா இருப்பாங்க? they were experts from the universities or research institutes, பல்கலைக்கழகங்களையோ இல்ல ஆராய்ச்சி நிறுவனங்களையோ பணியாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த 2 பகுதி நேர உறுப்பினர்கள். அண்ட் தென் 4 ex officio members அப்படின்னு சொல்லக்கூடிய 4 அலுவல் சாரா உறுப்பினர்கள். ஸோ அப்ப பிரைம் மினிஸ்டரால நாமினேட் பண்ணக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மத்திய அமைச்சர்கள் இருந்து யாராவது 4 பேர் என்ன பண்ணுவாங்க, நித்தி ஆயோக்ல எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸா இருப்பாங்க. அவங்க பிரைம் மினிஸ்டரால நாமினேட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி ஆளுநர் குழுன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நாட் ஆளுநர் குழு, அது நிர்வாக குழு. ஓகேங்களா? ஸோ கவர்னிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன் தப்பா கொடுத்துருக்காங்க புக்ல. ஸோ கவர்னிங் கவுன்சில் நிர்வாக குழுன்னு சொல்லும் போது எல்லா ஸ்டேட்னுடைய சீஃப் மினிஸ்டர்ஸும் யூடிஸுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் வருவாங்க. ஒருவேளை முதலமைச்சர்கள் யூனியன் பிரதேசத்துக்கு இல்லை அப்படின்னா துணைநிலை ஆளுநர்கள் லியூட்டினன்ட் கவர்னர்ஸ் அப்படிங்கிறவங்க வருவாங்க. அண்ட் தென் ரீஜனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டல குழு. ஸோ அந்த குறிப்பிட்ட ரீஜனுடைய டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களை பரிந்துரைப்பாங்க. ஸோ அந்தந்த ரீஜனுக்கு உட்பட்ட முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் மெம்பர்ஸா இருப்பாங்க. இதை தாண்டி குறிப்பிட்ட துறைகளினுடைய நிபுணர்கள், அதாவது எக்ஸ்பர்ட்ஸ், வல்லுநர்கள், துறை வல்லுநர்கள் போன்றவர்கள் இருப்பாங்க. இது எல்லா ஸ்ட்ரக்சரும் சேர்ந்தது தான் பாத்தீங்க அப்படின்னா நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன். சரி, இப்ப இந்த நிதி ஆயோக்குடைய நோக்கங்கள் என்னென்ன, பணிகள் என்னென்ன, ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நிதி ஆயோக்குடைய அப்ஜெக்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, முன்னுரிமை திட்டங்களை அடையாளம் காணுதல். ஸோ எந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த திட்டங்களை அடையாளம் காண்டு அதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பரிந்துரை கொடுப்பாங்க. ஸோ இப்போ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்க்கு இந்த ஸ்கீம் கொண்டு வந்தா கரெக்டா இருக்கணும், முன்னுதாரணத்தின் அடிப்படையில திட்டங்கள் என்ன செய்யப்படும் அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கு பரிந்துரைக்கிறது நிதி ஆயோக்குடைய வேலை. அண்ட் தென் கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொல்லக்கூடிய கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வலுப்படுத்துறதும் நிதி ஆயோக்குடைய முக்கியமான வேலை. அண்ட் தென் பொருளாதார வளர்ச்சியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம அதை தாண்டி தேச பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி ரீதியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதும் நிதி ஆயோக்குடைய வேலை. ஏன்னா பொருளாதார வளர்ச்சி இருக்கலாம், அட் த சேம் டைம் தேசத்துக்கு பாதுகாப்பும் முக்கியம். ஸோ நேஷனல் செக்யூரிட்டி அளவிலான அந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். அண்ட் தென் கிராம அளவிலான நம்பகத்தன்மைக்கான திட்டங்களை உருவாக்குது. மெயினா ரூரல் ஏரியா சார்ந்த டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிதி ஆயோக் அதிக இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. அப்படி எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னா அனைத்து பிரிவு மக்களுக்கும் பயனடைகிறார்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது. ஸோ பொருளாதார வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அனைத்தரப்பட்ட மக்களும் அந்த பொருளாதார வளர்ச்சியினால பயனடைகிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதும் இந்த நிதி ஆயோக்குடைய முக்கியமான பணி. அண்ட் தென் இதை தாண்டி தொலைநோக்கு கொள்கைகளும் திட்டங்களும் உருவாக்கப்பட்டு அவற்றின் வளர்ச்சியை நிதி ஆயோக் கண்காணிக்கும். ஓகேங்களா? ஸோ மானிட்டர் பண்ணுவாங்க. தொலைநோக்கு லாங் டேர்ம் விஷன் கோல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை உருவாக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதை கண்காணிக்கக்கூடிய பணி யாருடையது அப்படின்னா இந்த நிதி ஆயோக்குடைய முக்கியமான பணின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் இதை தாண்டி நிதி ஆயோக்ல மெயினா யாருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ பயனாளர்கள், சிந்தனையாளர்கள், கல்வி மற்றும் கொள்கையாட்சி நிறுவனங்கள்னு சொல்லிட்டு சமூக செயற்பாட்டாளர்கள், எஜுகேஷனல் ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க, ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸும் இந்த நிதி ஆயோக்ல ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை தாண்டி தேசிய அளவிலையும் சர்வதேச அளவிலும் இருக்கக்கூடிய வல்லுநர்களை கொண்டிருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் கொண்டிருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் ஆய்டாலஜிஸும் கேட்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இடையில கான்ட்ரவர்சி இருக்கலாம். ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுல ஒரு துறைக்கும் இன்னொரு துறைக்கும் இடையில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அப்ப அவங்க 2 பேர்த்தையும் ஒருங்கிணைக்கிற பணியை செய்யறதும் நிதி ஆயோக்குடைய முக்கியமான வேலை. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி ரிசோர்சஸ்னு சொல்லக்கூடிய மூல வளங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அடையாளம் கண்டு எந்த திட்டத்துக்கு எதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத பரிந்துரை கொடுக்கறது, அதை கண்காணிக்கிறது, இது எல்லாமே நிதி ஆயோக்குடைய மெயினான ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நிதி ஆயோக்குடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் சொல்லும் போது முன்னுரிமை அடிப்படையில திட்டங்களை பரிந்துரை கொடுக்கணும்,
கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொல்லக்கூடிய கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஊக்கப்படுத்தணும், கிராமங்கள் அளவிலான திட்டங்களை செயல்படுத்துறது, நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய தேச பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அனைத்து பிரிவு மக்களுக்கும் வளர்ச்சி போயிருச்சா அப்படிங்கறத கண்காணிக்கிறது, லாங் டேர்ம் விஷன் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி அதை கண்காணிக்கூடிய பணியில் ஈடுபடுறது, அண்ட் வெளிநபர்கள் மெயினா எஜுகேஷன் ரிசர்ச் மாதிரியான அமைப்புகளை சார்ந்தவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸை சார்ந்தவங்களை நித்தி ஆயோக்னுடைய ஜாயின் பண்ண வச்சு அது மூலியமா வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கறத செயல்படுத்த வைக்கிறது, துறை ரீதியான கான்ட்ரவர்சிஸ் எழும்போது அதை முடிவுக்கு கொண்டு வருது, அண்ட் ரிசோர்சஸ் மூல வளங்கள் அப்படிங்கிறத அடையாளம் கண்டு அது எந்தெந்த திட்டங்களுக்கு செயல்படுத்தலாங்கிற பரிந்துரை கொடுக்கறது எல்லாமே நித்தி ஆயோக்குடைய முக்கியமான பணிகள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஃபைனலா இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நித்தி ஆயோக் கிட்டத்தட்ட 2015 உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நித்தி ஆயோக்கை பேஸ் பண்ணி பல திட்டங்கள் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டது. ஸோ மெயினா பார்த்தீங்க அப்படின்னா 15 இயர் ரோட் மேப்னு சொல்லக்கூடிய 15 ஆண்டு செயல் திட்டம், 7 ஆண்டு கண்ணோட்டம்னு சொல்லக்கூடிய 7 இயர்ஸ் விஷன், அண்ட் தென் அம்ருத் திட்டம் நகர்ப்புற மாற்று மற்றும் மறு உருவாக்கத்திற்கான அட்டல் திட்டம்னு சொல்லக்கூடிய அம்ருத் திட்டம், டிஜிட்டல் இந்தியா, அண்ட் தென் அட்டல் புத்தாக்க வடிவமைப்பு திட்டம், ஓகேங்களா, அட்டல் புத்தாக்க திட்டம் போன்றவைன்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் அப்படிங்கிறத செயல்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? இதை தாண்டி 2018 to 2022 ஆண்டு காலகட்டத்தில் சஸ்டைனபிள் கோல் அச்சீவ் பண்றதுக்கான விஷயங்களையும் நித்தி ஆயோக் கையெழுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி சஸ்டைனபிள் கோல் அப்படின்னு சொல்லும் போது வறுமை ஒழிப்பு பாவர்ட்டி எராடிகேஷன், நகரமயமாக்கம் அர்பனைசேஷன், உடல்நலம் ஹெல்த், குடிநீர் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், பொது சுகாதாரம் பப்ளிக் ஹெல்த், கல்வி எஜுகேஷன், வேலை உருவாக்கம் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், பாலின சமத்துவம்னு சொல்லக்கூடிய ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இளைஞர் மேம்பாடுன்னு சொல்லக்கூடிய யூத் எம்பவர்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க நித்தி ஆயோக். அதனால தான் ஹெல்த் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய சுகாதாரம் சார்ந்த குறியீடுகள் ரிலீஸ் பண்றாங்க போது யார் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க? நித்தி ஆயோக் அமைப்பு தான் அது சுகாதாரம் சார்ந்த குறியீடுகளை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ 2018 to 2022 காலகட்டங்களில் நித்தி ஆயோக் சஸ்டைனபிள் கோல் அச்சீவ் பண்றதுக்கான விஷயங்களை கையெழுத்திட்டு இருக்காங்க. அண்ட் இது சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல விஷயங்களை செயல்படுத்திட்டும் வராங்க. சரி, இப்போ இந்த நித்தி ஆயோக்கும் பிளானிங் கமிஷன் சொல்லக்கூடிய திட்டக்குழுவுக்கும் நிர்வாக ஸ்ட்ரக்சர் ரீதியா அதனுடைய கட்டமைப்பு ரீதியா என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குன்னு பார்ப்போம். திட்ட ஆணையத்துக்கும் ஹெட் பிரதமர் தான், நித்தி ஆயோக்கு ஹெட்டும் பிரதமர் தான். பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் துணைத் தலைவர் ஒருத்தர் இருந்தார். ஆனா அவர் யாரா இருந்தாரு? கேபினெட் அமைச்சர் ரேஞ்சில் இருந்தாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. எக்கனாமிக்கல் ரீதியா எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க தான் வைஸ் சேர்மனா நியமிக்கப்படுவாங்க. அண்ட் தென் திட்ட ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் கவர்னிங் கவுன்சிலும் கிடையாது. அதுக்கு பதிலாக யாரு தான் இருந்தாங்கன்னா என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறவங்க தான் இருந்தாங்க. 1952 உருவாக்குனாங்க. ஆனா நித்தி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் கவர்னிங் கவுன்சில்னு சொல்லக்கூடிய நிர்வாக குழு அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த நிர்வாக குழுல அனைத்து மாநில முதலமைச்சர்களும் துணைநிலை ஆளுநர்களும் இடம்பெற்றிருந்தாங்க. அண்ட் தென் திட்ட ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அதை செயல்படுத்துறதுக்கு பல செக்ரட்டரி செயலாளர்கள் அல்லது உறுப்பினர் செயலாளர்கள் சொல்லிட்டு மெம்பர் செக்ரட்டரிஸ் சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா நித்தி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் பிரதமரால் நியமிக்கப்படக்கூடிய தலைமை நிர்வாக அதிகாரின்னு சொல்லக்கூடிய சிஇஓ அப்படிங்கிறவர் தான் இதை செயல்படுத்தக்கூடிய ஆபீசரா இருந்தார். அண்ட் தென் பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருமே கிடையாது. ஆனா நித்தி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 பார்ட் டைம் மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அவங்க யார்? அந்த அப்போதைக்கு எந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் தேவையோ அவங்கள உள்ள பார்ட் டைம் மெம்பர்ஸ் தான் நியமிச்சுப்பாங்க. ஆனா பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் மெம்பர்ஸ்ங்கிற பேச்சுக்கே இல்லை. ஃபுல் டைம் மெம்பர்ஸும் அதே மாதிரி தான். பிளானிங் கமிஷன்ல நிறைய உறுப்பினர்கள் இருந்தாங்க, வரம்பு கிடையாது. ஸோ லாஸ்டா இருந்த பிளானிங் கமிஷன்ல கூட பாத்தீங்க அப்படின்னா 8 பேர் ஃபுல் டைம் மெம்பர்ஸா இருந்தாங்க. ஆனா நித்தி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் 5 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் தான் எப்பவுமே நியமனம் செய்யப்படுறவங்களா இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நித்தி ஆயோக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் அதோடைய ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம்னா நித்தி ஆயோக் எப்படி உருவாக்குனாங்க, ஸ்ட்ரக்சர் என்ன, பிளானிங் கமிஷனுக்கு மாற்றா நித்தி ஆயோக் உருவாக்குறதுக்கு மெயினான ரீசன்ஸ் என்னென்ன, நித்தி ஆயோக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் இடையில கூடிய வித்தியாசங்கள் அண்ட் நித்தி ஆயோக்குடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ அடுத்த வீடியோல லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய நில சீர்திருத்தங்கள் சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.